அது தூரத்துல இல்ல, தூரத்துல இருந்து அப்படியே மெதுவா கிட்ட 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 வரல, பயந்துட்டு இப்படி திரும்புறாங்க, இந்த பக்கம் யாரு, இந்த பக்கம் வராது வேண்டியதான். அப்புறம் பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள், ஐயாவால்னாலதான் பாவம் வந்துச்சு, அவதான் பெண்களுக்கு தான் முதல்ல உயிர்த்தெழுதல் செய்தி அறிவிக்கப்பட்டது. பெண்கள் தான் முதலில் உயிர்த்தெழுதல் செய்தியை வெளியில கொண்டு போய் பெண்களுக்கு தான் முதல் உயிர்த்தெழுதலுடைய சரீரத்தை ஆண்டவரை முதல்ல பார்த்தோம். இல்லாதப்ப வந்துட்டு போறது, வைராக்கியமா இருக்க மாதிரி காட்டுறது, அந்த மாதிரி இவர் ஒரு யாருன்னா ஒரு ரகசிய கிறிஸ்துவர். எனக்கு ஒரு விசுவாசம் அப்படியே ஆக கடவுள். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லவர். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்திற்கு வந்தார்கள். வாரத்தில் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுல உறுதியா இருக்கிறோமா? ஓய்வு நாள் முடிஞ்சு, ஓய்வு நாள்லாம் என்னன்னு பார்த்தோம், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும். சனிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேல ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தில் முதலாம் நாள் ஆரம்பிக்குது. அப்ப அவங்க என்னைக்கு அவர் உயிரோட எழுந்திருக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை தான் உயிரோட எழுந்திருக்கிறாரு. அந்த ஞாயிறு தான் இந்த ஞாயிறு, ஈஸ்டர் ஞாயிறுன்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஞாயிறா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில முதலாம் நாள்ல எழுந்து எங்க போறான்? என்ன அடுத்த வார்த்தை? அதிகாலையில. அதிகாலைனா என்ன டைம்? காலை டைம்னா நம்ம எந்திரிக்கிற டைம் எந்த டைம்? காலை டைம். நான் வந்து 7 மணிக்கு எந்திரிப்பேன், உண்மையா பிராங்கா. நீங்களா? விஜயாக்கா 4 மணிக்கா? நீங்க 4 மணிக்கா? நீங்க வந்து போஸ்டிங் போறீங்க. 4 மணிக்கு. வேற காலை டைம், காலை நேரம்னா சார் 5 மணி சொல்லலாம், 6 மணி சொல்லலாம். காலையில் நேரம் எந்திரிச்சு போறோம். அதிகம் ரொம்ப ஏர்லி மாதிரினா ஒரு சிலர் நீதிமான்கள் அவங்களாங்க உண்மையா இருக்கிறவங்க 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 3 மணிக்கு எந்திரிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, 4:30க்கெல்லாம் எந்திரிப்பாங்க. அதிகாலை. இப்ப நம்ம டைம், நம்ம ஜெனரேஷன் ஓகே. நமக்கு முன்னாடி சுகிதா அம்மா இருக்காங்க, குளோரி அம்மா இருக்காங்க, கமலம்மா, இவங்களாம் இருக்காங்களே. நீங்களாம் காலையிலாம் அவங்க கிராம சைடு, ஊர் சைடுல எல்லாம் நம்ம அம்மா அப்பா பாட்டா தாத்தா பாட்டில எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 5 மணி 4 மணி எந்திரிப்பாங்க. நம்ம எல்லாம் இப்ப இருக்க லேடிஸ்லாம் காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? காலையில எழுந்திரிச்சு சமைக்கிற வேலை, பாத்திரம் கழுவணும், குளிக்கணும், கொட்டை அடிச்சு விடணும், அப்புறம் வந்து என்னது அடுப்பெல்லாம் கழுவி விடணும், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலு பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விடணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு 8 மணிக்கு மேலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் அனுப்பி விடுறது, குழந்தைங்களை அனுப்பி விடுறது, மாமியாருக்கு சாப்பாடு போடுறது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு. இது இந்த காலகட்டத்தில் இந்த ஜெனரேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 2000க்கு மேல நமக்கு மேல நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி என்ன பண்ணுவாங்க? பார்த்ததே இல்லாத மாதிரி சொல்றீங்க. எல்லாம் அப்படி மூவானு வாசி தெளிச்சு கோலம் போடுவாங்க. அப்புறம் என்னம்மா சாப்பாடு செய்வாங்க, வேலைக்கு போவாங்க. அப்புறம் சிவசாமி அம்மா ஏதோ சொன்னாங்களே, மாடு கொட்டுவாங்க. மாட்டு கொட்டாயில மாடு ஆடு இதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, இழுத்துட்டு போய். அதுக்கு முன்னாடி முக்கியமானது சொல்லணுமே, மாட்டு சாலையும் அள்ளணும்ல, மாட்டு சாலையும் அள்ளணும், மாடு கொட்டை. அப்புறம் என்ன இப்படிதான் அடுப்பு பத்த வைப்பீங்களா? விறகடுப்பு, அப்புறம் சட்டி பானை, அப்புறம் சாணம். சுகித்தம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வேற நீங்களாம் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி பழங்காலத்துல எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க? சாணம் அள்ளுவாங்க, வாச தெளிச்சு கோலம் போடுவாங்க, தண்ணி தெளிச்சு விடுவாங்க. அப்ப எல்லாம் வந்து விறகடுப்பு, மண்ணுல செஞ்ச அடுப்பு இந்த மாதிரிதான் இருக்கும். சாணியில மொழுவி அதை வந்து நல்லா மொழி விட்டு அதை வந்து பட்டை போட்டுட்டு பூஜை பண்ணி விட்டு சூடத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்புறம் மற்ற வேலை, அந்த தோட்டத்து வேலை, கிணத்து வேலை, மோட்டர் பைப்பு தண்ணி போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? குளிச்சுட்டு வந்துருவாங்க. போய் குளிச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும், குளிச்சுட்டு தான் வீட்டுல என்ன வேலைனாலும் செய்யணும். நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு சலுப்பா இருக்கு, அலுப்பா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கடைசியா போய் குளிக்க போவாங்க. அப்ப இருக்கிற ஆட்கள்லாம் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறது, மொழுவுறது, அப்புறம் வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, அப்புறம் எல்லா வேலையும் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் தாண்டி 3 மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க. அதிகாலையில எதோ வேலையா இருந்தாலும் குளிச்சிடுவாங்க. ஓய்வு நாளா இருந்தா கூட சுத்திகரிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த காணாவூர் கல்யாணத்துல என்ன வச்சிருந்தாங்க? கற்சாடி, ஜாடி வச்சிருந்தாங்களா வெளியில, சுத்திகரிப்பு முறைக்காக, கை கால் கழுவுறதுக்காக, முகம் கழுவுறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அப்ப காலையில எந்திரிச்சு குளிச்சிருப்பாங்க. வாரத்தின் முதலாம் நாள். எதுக்கு இவ்வளவு சுத்திட்டு போறேன்? வாரத்தில் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலனா 3 மணிக்கு இருட்டோட. அப்படின்னா சூரியன் வந்திருப்பாரா?
ஏதாவது கொஞ்சமாவது வெளிச்சம் தெரியுமா? பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, தடிக்கிட்டு மொத்தமும் உழுக வேண்டியதான் மூக்குல அடிபட்டு. அந்த மாதிரி இருட்டா இருக்கும், 3 இருட்டா இருக்கும், 3 மணி 4 3:30 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல அதிகாலையில எழுந்துட்டு என்ன பண்றாங்க? இந்த ஒரு வருஷம் தான், வேற எங்கேயும் தேட தேவையில்ல, பைபிள கூட முடிக்கலாம், தான் இங்கே இருக்கு. அடுத்து ஆயத்தம் பண்ணின கண்ட வர்க்கங்கன்னா வாசனை தருவோம், சாம்பல், தூப வர்க்கம் சொல்றாங்க. அப்புறம் நமக்கு புரியுற மாதிரி சாம்பிராணி, அப்புறம் இது எப்படி இருக்கும்? அது கண்ட வர்க்கம் பாலனா கண்ட வர்க்கம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளம் எப்படி இருக்கும்? வெள்ளம் இந்த கருப்பட்டி வெள்ளம் நல்லா கல்லு மாதிரி பட்டை கருப்பா அப்படி இருக்குமா? அதை உடைக்கணும்னா கையில உடைச்சிடலாமா? கை போயிடும். சுத்தி இல்லையோ இல்லைன்னா பூட்டு வச்சோ இல்லைன்னா வீட்டுல இருக்க பாத்திரத்தை வச்சோ உடைக்கணும். அந்த இதெல்லாம் உடைச்சு அந்த இது மாதிரி அந்த மாதிரிதான் கந்த வர்க்கம் இருக்கும். இது வந்து நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம்? கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறோம் காசு கொடுத்து. அப்ப இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டுல ஆயத்தம் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க, 2-3 நாள் பதப்படுத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடி வசனம் வாசிக்கலாம், 23ஆம் அதிகாரத்துல 50 55 56 லூக்கா 20. நாங்க திரும்பி போய் கண்ட வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி, ஆயத்தம்னா அவங்களா ரெடி பண்றாங்க, ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி அடுத்த நாள் என்ன ஆயிருது? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாள் வீட்டிலே இருக்கிறாங்க, போய் தங்கி இருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அழுகுறாங்க, இறந்துட்டு போயிட்டாருல, சிலுவையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்கள ஆயத்தம் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப இது கொண்டு வரப்ப எப்படி இருக்கும்? இப்போ உங்க இதுல பாசி குண்டு இருக்குல்ல, பாசி குண்டு உங்க பேக்ல எடுத்து போட்டு வந்துட்டீங்க, நான்லாம் எடுத்து போட்டு போயிடுவேன், பேக்ல பாக்கெட்ல எல்லாம் எடுத்து போட்டுருவேன் பாசி குண்டெல்லாம். இப்படி எடுத்து போட்டு போறப்ப எப்படி இருக்கும்? நீங்களா இப்ப சுருன்னு அடிக்கணும், செண்டு போடுவோம்ல, அது மாதிரி போட்டு போனா நீங்க என்ன செண்டு யூஸ் பண்றீங்க, குளிச்சிங்களா இல்லையா? ஹாஸ்டல் பையனா இருந்தா என்னது குளிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. செண்டு போட்டு போ, அது வந்தாலே தெரியும். இந்த மாதிரி கண்ட வர்க்கங்களை கையில வச்சுட்டு போறாங்க. கையில வச்சுட்டு போனா இந்த ஊர்ல இருந்து அந்த ரோடு வரைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட மணக்கும். அந்த அளவுக்கு கண்ட வர்க்கங்கள். அதிகாலையில எழுந்து கற்பனையின்படி அவங்க என்ன பண்றாங்க? அந்த கண்ட வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்து ஸ்திரீகளோடு கூட 24:1 ஸ்திரீகளோடு கூட யாராவது ஆண்கள் வந்திருக்காங்களா கூட? ஆண்கள் பெரியவங்க, ஏதாவது சீசர்கள், அப்போஸ்தலர்கள் 12 பேர், போதகர்கள், பாஸ்டர்கள், அவங்கள யார கூட வந்தாலும் ஸ்திரீகள் மட்டும். ஸ்திரீகளோடு கூட இவங்கெல்லாம் நைட்ல இருட்டோட ஒரு கேங்கா, எஸ்தரக்கா, விஜயாக்கா, சபானா, ஜெனிலாம் சேர்ந்துக்கிட்டு 4 பேர் அதிகாலையில 3 மணிக்கு இருட்டோட சுடுகாட்டுக்கு போய் சொல்லுவாங்களா இந்த வந்தா மாந்திரிகம் பண்றதுக்கு 12 மணிக்கு. அந்த மாதிரி 12 மணிக்கு எந்திரிச்சு போங்க, அப்பதான் உங்க தோஷங்களையும் உங்களை கட்டுகள்லாம் அவிழ்க்க விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி அதிகாலையில எழுந்து ஆயத்தம் பண்ணி கூட என்ன வச்சுக்கணும்? செண்டு போட்டுக்கிட்டு போகணும், அப்படியே கையில வச்சுக்கிட்டு. எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு போகணும், கல்லறை நடத்துறதுக்கு. இது நினைச்சு பாருங்களே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 மணிக்கு இருட்டோட, அப்ப டார்ச் லைட்டு, வெளிச்சம், ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கிடையாது, யாரும் தெரியாத இடம். அதிகாலையில இருந்து ஆயத்தமா கந்தவர்கள் செண்டு போட்டுக்கிட்டு, செண்டு பூவை எல்லாம் காலையில குளிச்சுக்கிட்டு, அந்த இதெல்லாம் கந்தவர்கள் வச்சுக்கிட்டு இவங்க போனாலே என்ன ஆயிரும்? பேய் மோகினி விருதாட்டுறது அப்படிங்கிற மாதிரி கந்த வர்க்கங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு எங்க போறாங்க? ஸ்திரீகள் மட்டும் போறாங்க, பெண்கள் மட்டும் என்னது சுடுகாடு. ஸ்திரீகள் மட்டும் அப்படியே அப்படியே மெதுவா நினைச்சு பாருங்க, நீங்களா போச்சுன்னா போவீங்களா? ஸ்திரீகளோடு கிளம்பி இப்படி போறாங்க, கல்லறை இடத்திற்கு போறார்கள். அந்த கல்லறைனா ஆண்டவருடைய கல்லறை எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது ரூமா? நம்மளாம் புதைக்கணும்னா எப்படி புதைப்பாங்க? மண்ணுல புதைக்கிறது ஒரு பிளாட்டா இருக்கும், சுடுகாடுன்னு தனியா 4 காம்பவுண்ட் சுவர் இருக்கும், நல்ல வச்சு இப்படி போச்சு மூடுவாங்க, மண்ணெல்லாம் போட்டு மூடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல பெட்டி வச்சு போடுவாங்க, மயானத்துல இப்படி உள்ள விட்டு உள்ள எடுத்துருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த காலத்துல இப்ப ஆபிரகாம் சாராய்க்கு என்ன பண்ணியிருந்தாரு? மக்மேலா கல்ல அந்த ஏரியால ஒரு குகையை வாங்கி அங்கதான் ஒரு தனி கல்லறை மாதிரி. அப்ப எல்லாம் இருக்கிற செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு தனியா சொந்த இடம் வச்சிருப்பாங்க, சொந்த குகை வச்சிருப்பாங்க, அதுலதான் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணி அங்கேயாவது வச்சிருப்பாங்க. அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இயேசுனுடைய கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டது. நம்ம நினைக்கிற மாதிரி படத்துல பார்க்க மாதிரி இந்த உருண்டு வந்து இப்படி உருண்டுட்டு போற மாதிரி, அப்படியே திறந்த சீசு இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி, இந்த மாயாஜலம் பண்ற மாதிரிலாம் இருக்காது. அது எப்படின்னா, அது எங்க இருக்கும்? முன்னாடி இருக்க வசனத்துல வாசிக்கலாம், 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல இருந்து 55. மெதுவா. யாரு இயேசுடைய சரீரத்தை வாங்குறாங்க? யோசேப்பு என்பவர்
சரீரத்தை வாங்குறா. இது யார்கிட்ட போய்? பிலாத்துக்கிட்ட போய். பிலாத்து யாருன்னா கவர்னர் மாதிரி. நமக்கு தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? ரவி. ரவி அவர்கள் அவர் இருக்காரா? அந்த மாதிரி பிலாத்து அப்ப கவர்னரா இருக்காரு. அவர்கிட்ட போய் இயேசுனுடைய சரீரத்தை கொடுங்க, அடக்கம் பண்றதுக்கு என் இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும் யோசேப்பு. அந்த மாதிரி ஒரு ஆலோசனை சங்கத்துல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காரு. இவர் யாருன்னா நம்மளை போல ஒரு ரகசிய கிறிஸ்துவர். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியாம, கூட்டத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியாம சர்ச்சுக்கு அப்பப்போ வந்துட்டு போறோம்ல, ஸ்டேட்டஸ் எல்லாம் மறைச்சு போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து ஆளுங்க வந்தா வராம நம்ம மட்டும் ஆளுங்க இல்லாதப்ப வந்துட்டு போறது, வைராக்கியமா இருக்க மாதிரி காட்டுறது. அந்த மாதிரி இவர் ஒரு யாருன்னா ஒரு ரகசிய கிறிஸ்துவர். வெளியில தெரியாது, ஆனா இவர் இயேசுனுடைய சீசரா இருந்தார். இவரு போய் டைரக்டா அந்த நேரத்துல அந்த பாடியை கொடுங்க, நான் என்னுடைய கல்லறையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கப்பட்ட ஒரு கல்லறையில ஒரு கண்மலையில. கண்மலைனா எப்படி இருக்கும்? மலை மேல உயரமா இருக்குமா? தனியா இருக்கிறது, ஒரு சின்ன குன்று பாறை இப்படி சொல்லுவாங்களா, கொஞ்சம் மேடா இருக்கும், கொஞ்சம் உயரமா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். நீளமான ஒரு நேரா இருக்கிற மாதிரி இருக்காது, பெரிய மலை மாதிரி இருக்காது. மலை மேல ஏறி போனாங்க கஷ்டமா இருந்துச்சு அப்படிலாம் கதை விட மாட்டோம். ஒரு குன்று மாதிரி இருக்கும், அதுல ஒரு குகை இருக்குது. அந்த குகையில ஒரு குழி மாதிரி வச்சு அதுக்குள்ள இருக்கும். அந்த குகைக்குள்ள இது அவரு சொந்தமான இடம். சில பேர் பாறை இடத்தையே வாங்கி போடுவாங்கல்ல. நாங்க எங்க இருக்க ஏரியா, எஸ்எஸ்மர் ஏரியா, எந்த ஏரியா? பாறை இடமா? பாறை தான். பாறை மேலதான் எல்லாம் வீடெல்லாம் கட்டி செதுக்கி விட்டு நேர் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாரமான இடத்துல ஒரு குகை இருக்கும், அதுல ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அந்த பொந்துக்குள்ள போய் உள்ள போய் அதை செதுக்கி விட்டு அதை இடம் மாதிரி வச்சு கல்லறை மாதிரி, அது என்னது, பாடியை வச்சு மூடிட்டு இப்படி ரவுண்டா இப்படி தள்ளி விடுறது, திருப்பி விடுறதெல்லாம் இருக்குல்ல, கோலமா இருக்கிற கல், கல்ல தூக்கி பேர் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன பண்ணணும், மாதிரி ஒரு குகைக்குள்ள அடைப்பாங்க. இந்த மாதிரி அடக்கி வச்சு இப்படிதான் கல்லறையை மூடி இருப்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்லவும், இது வந்து எப்படிப்பட்ட கல்லறை, யாரும் இதுவரைக்கும் அந்த இடத்துல புதைக்கப்படாத ஒரு புதிதான கல்லறை, வெட்டப்படாத கல்லறை. அப்புறம் இது ஒரு தோட்ட கல்லறைன்னு சொல்லியிருப்பாங்க. சுத்தி தோட்டங்கள் இருக்கிற இடம் மாதிரி இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னொரு இடத்துல வாசிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க பாடியை தூக்கிட்டு போயிருவாங்க, ஏமாத்திடுவாங்க, அதனால என்ன பண்ணிடலாம், 2 காவலாளிகளை போட்டு வைக்கன்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப வசனம் வாசிக்கலாம் 24:1. இதுதான் இப்ப புரிஞ்சுதுங்களா? அந்த இது மைண்ட்ல வருதா? 24:1 ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 மணிக்கு செண்டு போட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு கையில அந்த கந்த வர்க்கங்கள் வெள்ளங்கள்லாம் வச்சுக்கிட்டு எங்க போகணும், கல்லறை சுடுகாட்டுக்கு போகணும். அப்படி போறப்ப எவ்வளவு இருட்டா இருக்கும், டார்ச் லைட் கிடையாது, தீப்பந்த மாதிரி இப்படி லைட் என்ன ஆகும், போகணும். இப்படி போறதா தீப்பந்தம் வச்சுக்கிட்டு போவாங்க. சிலருக்கு தெரியாது, போறப்ப ஏதாவது காத்து கருப்பு வந்துச்சுன்னா என்ன ஆயிருது, எவ்வளவு பயமா இருக்குமா உற்சாகமா இருக்குமா, உங்களை எல்லாம் கிளம்பி போக சொல்றாங்க அப்படின்னா என்ன இருக்கும். இப்படி போயிட்டு 2வது வசனம் 24:2 இப்படியே ஆர்வக்குளர்ல போயிட்டாங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல. நீங்களாம் வந்து ஊழியம் செய்யுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஏதோ ஒரு ஆர்வக்குளர்ல கிளம்பி வந்துட்டீங்க. நைட்டா என்னது ஜாமக்கார ஜமத்துக்குலாம் வர மாதிரி கிளம்பி 10 மணிக்கு திரும்பி போறப்பதான் இருக்கு. இருட்டுல ஒண்ணு இருக்காது, நாய் பின்னாடி வரும், லைட் இருக்காது, போலீஸ்காரன் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. இருட்டுல அங்க போயிட்டாங்க. போய் அங்க போய் பாக்குறாங்க, அந்த கல் எங்க, கல்ல காணா, பொந்துதான் இருக்கு. கல்ல எப்படி இருக்கும் அவங்களுக்கு நைட் நேரத்துல போனப்ப? எனக்கு நினைக்கும் போதே படப்படக்குது, இது டப்பு டப்புன்னு வேகமா பிடிக்குது இருதயம். தள்ளப்பட்டிருக்க கல்ல காணா. அடுத்த வசனம், இப்ப கல்ல காணா என்ன பண்ணிருக்கணும், ஓடி போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா? இவங்க ரொம்ப ஆர்வக்கோளாறுல வந்தாச்சு கஷ்டப்பட்டு. ஆனா வந்து பொந்து ஓபன் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போகணும். போகாம இவங்க என்ன பண்றாங்க, அடுத்து அந்த இதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போறாங்க, இப்படி உள்ளுக்குள்ள இப்படி அந்த இதுக்குள்ள குகைக்குள்ள போறாங்க. போய்கிட்டு அந்த ஸ்திரீகள்லாம் யார், எல்லாம் பெண்மணிகள், எல்லாம் லேடிஸ் தான். கவனிக்கிறீங்களா? நீங்க தான் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் இப்படி போறாங்க. போயிட்டு உள்ள பார்த்தா பாடிய காணோம், இயேசு கிறிஸ்துவ காணோம். அங்க சுத்தி சீலையில சுத்தி வச்சிருந்தத அந்த இதை பார்த்தா உன்னையுமே காணோம். பார்த்துட்டு இப்படி தேடுறாங்க. இருட்டுல ஏதாவது தெரியுமா, அது புகை. வெளியில நடந்து போனா கூட இருட்டு, என்ன புகைக்குள்ள பொந்துக்குள்ள போக சொல்றாங்க. அக்கா கிளம்பி போயிடலாமா, பொந்துக்குள்ள போலாம் 3 மணிக்கு நைட்டு, எல்லாரும் கிளம்பிடலாம், நாளைக்கு மேசியா திருச்சி போய் யாரா, ஏன்னா இன்னைக்கு உயிர்த்தெழுந்து நல்லா காட்டணும்ல. சில பேர்லாம் கிளம்பி போறாங்க, எருசலேமுக்கு போறேன், புகையை பார்க்க போறேன். சரி போலாம், ஆளை காணோம். பார்த்துட்டு இப்படி தேடுறாங்க, வேற எங்கேயாவது இருக்கா, ஏதாவது உருண்டு போயிருச்சா, இல்ல ஏதாவது என்னது நாய் நரி வந்து புடிச்சுக்கிச்சா, பாடி எடுத்துருச்சா, இப்படி எல்லாம் தேடிட்டு இருக்கிறப்ப அடுத்த வசனம், ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இன்னும் ஆல்ரெடி பயம், ஆல்ரெடி கலக்கம், இன்னும் வந்து அந்த பாடியை காணோன்னோட இன்னும் தலக்கம். அடுத்து லைட்டா அப்படி திரும்புறப்ப ஆத்தாடி பேய்
இப்ப படத்துல பார்த்தோம்ல டிவில, வெள்ள வெள்ளையா பிரகாசமா, அதுவும் தூரத்துல இல்ல, தூரத்துல இருந்து அப்படியே மெதுவா கிட்ட 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 வரல, அருகே. வசனம் பாருங்க, வசனம் சொல்லுது அருகே நின்றார்கள். இப்ப மீனாக்க திரும்பும் போது ஏன்னா யாருப்பா பேய் நிக்கும், 2 பேரும் நிப்பாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு பாத்ரூம் வந்தா கூட என்ன பண்ணுவோம், போக மாட்டேப்பா சாமி, நான் அடக்கி வச்சுட்டு கூட 5 மணிக்கு எந்திரிச்சு போய்க்கிறேன். நான் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு நான் போக மாட்டேன், லைட் இல்லாம ஆள் இல்லாம தனியா போறக்கே நம்ம எல்லாம் பயப்படுவோம். இவங்கெல்லாம் வந்து சுடுகாட்டுக்கு போறாங்க எந்திரிச்சு, நீங்களும் சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லலாம், அது சொல்ல வரல. இல்லையா, எந்திரிச்சு அவ்வளவு பதட்டத்தோட போறாங்க. போற திடீர்னு பார்த்தா நம்மளே வந்து நம்மளே கஷ்டப்பட்டு என்னது கஷ்டப்பட்டு பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். புருஷன் வந்து என்ன திடீர்னு வந்து நின்னாருன்னா என்ன இருக்கா, சர்ப்ரைஸ் பண்றேன்னு. எங்க அறிவே இல்லையா, இந்த நேரத்துல பயன்படுத்துறது சர்ப்ரைஸ் பண்றது. அந்த மாதிரிதான் 2 தூது. அதுவும் இவர் வந்து இன்னும் முக்காடி போட்டுட்டு வெள்ளை துண்டு போட்டுட்டு முன்னாடி லுங்கியோட இப்படி வந்து நின்னா என்ன ஆகும், அந்த மாதிரி 2 பிரகாசம். இந்த 2 பேர் இந்த பக்கம் ஒரு ஆள், இன்னொரு வசனத்தை வாசிக்கிறப்ப லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆள், ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டு பயந்துட்டு இப்படி திரும்புறாங்க. இந்த பக்கம் யாரு, இந்த பக்கம் ஒரு ஆளு. சொல்லப்பட்ட வசனம் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், 2 தூதர்கள் 2 பேர் நின்று இப்படி எல்லாம் இருக்குதா. இப்பயும் மாதிரி ஓடுங்களா எல்லாம், கந்த வர்க்கம் மாதிரி தூப வர்க்கம் மாதிரி, எனக்கு பாடி வேணாம் ஏசு வேணாம். ஓடி இருப்பாங்களா மாட்டாங்களா, ஓடி இருப்பாங்க. படப்படம் இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், இல்லைன்னா நான் மயங்கி விழுகிறேன், மயங்கி விழுந்துருப்பாங்க. இதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அச்சா முடிஞ்சு போச்சு சொல்லி அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி அடுத்து அந்த ஸ்திரீகள் பயம் இருக்கும், உண்மை பயப்பட்டாங்க, படப்பட புரிஞ்சுச்சு. இப்படி பார்த்தா இங்கிட்டு, இப்படி பார்த்தா இங்கிட்டு ஒரு 4-5 பேர் சேர இப்படி இப்படி நின்று நடுங்கிட்டு நிக்கிறாங்க. ஒருத்தர் கையை பிடி எங்க விடுற, ஒன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நின்றாங்க. 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு நீ நின்றுட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிருது, இந்த பக்கம் நிக்கிறாங்க. பயந்து ஓடல, பயப்பட்டு கலக்கம் அடைந்திருக்கு, பயப்படுது. தரை எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி தரையை நோக்கி மேல அண்ணந்து பார்க்கல, பிரகாசமா இருக்கு, கண்ணு கூசுது. அந்த 3 மணிக்கு அப்படியே தலையை குனிஞ்சு இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி கீழே நின்றுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே டவுன் பண்ணிட்டு பயந்து ஓடவே இல்லை. ஆண்டவரை பார்க்க வந்த ஸ்திரீகள் அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்காங்க, இருட்டுல வந்திருக்காங்க, ஆர்வ கோளாறுல வந்தேன்னு சொல்லலாம். சில பேர் நம்மள எல்லாம் கிறிஸ்துவ பெண்மணி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, என் வெள்ளையில தான் போகணுமா, ஏன் பூ வைக்கிறது இல்லை, சச்சுன்னு ஓடுறாங்களே, நம்மளெல்லாம் பத்தி முன்னாடி விட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. அது 3 மணிக்கு போன ஸ்திரீகள் மற்ற ஸ்திரீகள்லாம் பார்த்துருப்பாங்களா மாட்டாங்களா, பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இயேசு ஆயத்தப்படுத்தின நாள் அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல பயந்து என்ன இருந்தாலும் கலக்கம் இல்லாம தைரியமா அவங்க நடந்து போனாங்க. ஒவ்வொரு காரையும் முன் வச்சாங்க, ஒவ்வொரு காலையும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் பார்க்கணுமே அவனு சொன்ன வார்த்தைக்காக அப்படி தேடி போனாங்க. நம்மளாம் பக்கத்துல இருக்கவங்க புருஷன் சொன்னா பிள்ளைங்க சொன்னா ஏதோ ஒன்னா கோச்சிக்கிட்டு அழுதுக்குறோம், எல்லாம் சோர்ந்து போயிடும், விசுவாசத்துல கொண்டு போயிடும், ஒண்ணுமே இல்லாம பலவீனப்பட்டு போயிடும், சோர்ந்து போயிடும். இதுல அப்புறம் சொல்ல வேண்டியதான், அப்புறம் பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள், ஏவாள்னாலதான் பாவம் வந்துச்சு, அவதான் வந்து ஏமாந்து போனா, அப்படி ஏவாளாவது ஏமாந்தா போனான். பாவம் செஞ்சாரு, ஆதாம் தான் பாவம் செஞ்சது, ஏவாள் ஏமாற்றப்பட்டார், ஏவாள் பாவம் செய்யவில்லை. சத்தியம் பயங்கரமா இருக்குதா, ஏவாள் ஏமாற்றப்பட்டால் ஆதாம் பாவம் செய்தான், தெரிந்து செய்தான். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளெல்லாம் பெண் பலவீனமானவர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஓரமா உட்காரு, நீ பேசாத, உனக்கெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு என்ன தெரியும், பணம் உனக்கெல்லாம் இதெல்லாம் என்ன இருக்குது, நீ எல்லாம் ஊழியம் பண்ணலாமா, நீ ஏன் முன்னாடி வந்து நிற்கிற, நீ என்ன பேசுறன்னு தைரியமா நிற்கிற. நிறைய பேர் அதட்டலாம், உட்கார வைக்கலாம், கலக்கமடை இப்படி போறாங்க. போய் நிக்கிறப்ப 2 இதுவேர் நிக்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, தலை குனிஞ்சு பயந்து ஓடாம அப்படியே தைரியமா நிக்கிறாங்க. அடுத்து அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களை நீங்க இங்கே தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவங்க ஆர்வ கோளாறுல வந்திருக்கலாம், பதட்டத்தோட வந்திருக்கலாம், ஒரு பலவீனத்தோட வந்திருக்கலாம். அதிகாலை 3 மணிக்கு இருட்டோட நல்ல கந்த வர்க்கங்கள் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோட கடந்து போறாங்க. இருந்தாலும் அவங்க சோர்ந்து போல, அந்த இருட்டு நினைச்சு பயந்து போல. அடுத்து கலந்து போறாங்க, அந்த பொந்து ஓவாது, கல்லறை ஓப்பன் ஆயிருக்கு, அதை குறித்து அவங்க விசுவாசத்துல குன்றி போகல, பயந்து போகல, பின்வாங்கி போகல. அடுத்து முன்னேறி உள்ள போறாங்க. உள்ள போனா சரீரத்தை காணா தேடிட்டே இருக்காங்க, அப்பயும் அவங்க சோர்ந்து போல. அடுத்து திரும்பி பாக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா என்னது, ஒரு பிரகாசம் தெரித்து ஒரு தூதன் வரான், பயமா இருக்குது, அதை நினைச்சு பயந்து கலந்து ஓடல. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறான், அதை நினைச்சு ஓடியே போகல, இப்படியே நின்றார்கள். யார் இவங்கெல்லாம் யாருன்னா, இயேசுவோட இருந்த ஸ்திரீகள். அல்லேலூயா. இயேசுவோட இருந்த ஸ்திரீகள் எப்படி நின்றார்கள், தைரியமாய் நின்றார்கள், பயப்படல, கலங்கி போகல, பின்வாங்கி போகல, சோர்ந்து போகல, விசுவாசத்துல விழுந்து போகல.
புறஜாதிகள் அழுவலாம், எதை குறித்து சோர்ந்து போகலாம், அவங்க வந்து சாஸ்திரத்தை பார்க்கலாம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எது ஆயிருமோ அதாயிருமோ சொல்லலாம். நம்மலாம் ஜபிக்கிற பிள்ளைகள், நம்மளாம் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், இயேசுவோட உயிர்த்தெழுதலை நம்ம தெரிந்த பிள்ளைகள். அப்பனா நம்மளாம் எப்படி இருக்கணும்? நமக்கெல்லாம் நிர்வாகம் கொடுன்னா அடுத்து மீனாக்கா உங்களுக்குலாம் வைஸ் பிரின்சிபால் கொடுத்தா நீங்களா அப்படியே கொடுத்தா என்ன, ஐயோ எங்களுக்கு சீனியர் இருக்காங்க, எங்களுக்கு மேலே இருக்காங்க, நீங்களாம் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. எக்ஸாம் கோஆர்டினேட்டராக போட்டால் வைஸ் பிரின்சிபால் போட்டா எனக்கு ஒரு விசுவாசம் அப்படியே கடவுள் அல்லேலூயா. பூர்ணிமக்காவுக்கு அடுத்து ப்ரமோஷன் கிடைச்சி மேலே நிர்வாகம் போயிட்டா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பிள்ளைங்களா எஸ்தரக்கா சபானா வெளியே அனுப்பிச்சுடுறதுலாம் பயப்படக்கூடாது, ஹாஸ்டல் அனுப்பிச்சுடுறதுலாம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள் ரெடியானா வெளியே அனுப்பிச்சுடுறதுக்கு என் பிள்ளை ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் சொல்ல இல்லை செத்துட்டாரு மறிச்சிட்டாரு அவ்வளோதானா அப்படின்னு இல்லை, அவர் உயிரோடு இருக்கார், இன்று நம்ம கூட இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் போகலாம் உலகக்காரன்னு சொல்லலாம், உலகம் எப்படி இருக்குது, கெட்டு போய் இருக்குது, அவங்க ஏமாந்துருவாங்க, எப்படி இருக்க போகிறாலோ சாப்பிடுவாலோ முடியாதே வெள்ளந்தியே அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை உங்களை குறித்து நீங்கள் ஊழியம் பண்ண மாட்டீங்க, வெளியில் போக மாட்டீங்க, உங்களுக்கு பேச தெரில பாட தெரில, நீ எல்லாம் ஏன் ஊழியம் பண்ண வெளியில் போகிற பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லலாம். இங்கே ஊழியம் பண்ண சொன்னால் கூட எங்களுக்கு கொடுக்காதீங்க, ஆண்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, அவங்க முன்னாடி இருக்கவங்களுக்கு கொடுங்க, நீங்களாம் எதை குறித்து சோர்ந்து போக வேணாம். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவோடையவர், நமக்கு கொடுக்க நம்ம செஞ்சாகணும், நம்ம இன்னாகணும். இன்றைக்கு நீங்கள் மௌனமா இருந்தால் எஸ்தர் ராஜாதி போல வேறொரு இடத்துல இருந்து வேறு ஸ்திரீ வெளியிலேருந்து வேற ஸ்திரீ வருவாங்க, வேற ஸ்திரீ உட்காந்துருப்பாங்க, மருமகள்கள் வருவாங்க, வேற மகள்கள் வருவாங்க, வேற மாமியார்கள் வருவாங்க, அவங்க ஆண்டு கொண்டு போவார்கள். நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்க வேண்டிதான். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடைய ஸ்திரீகள் ஆண்டவருக்குள்ள இவ்வளவு நாளா இருந்து கொண்டு இருக்கிறீங்க, பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது. ஊழியம் வந்தா, நிர்வாகம் வந்தா, பொறுப்பு வந்தா, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் தைரியமாக நம்ம செய்து முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நம்மெல்லாம் உயிர்த்தெழுதலுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய ஸ்திரீகள். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கும் ரெடியா இருக்கணும், ஹாஸ்டல் போறதுக்கு ரெடியா இருக்கணும், நிர்வாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், வெளியில புறப்பட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும், ஊழியம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், குடும்பத்தை நடத்துறதுக்கு. இப்போ எங்க அப்பா எங்க கையில கொடுத்துட்டாரு, எங்க வீட்டுல என் தங்கச்சி கையில எல்லா சாவி வந்துருச்சு, பெண்கள் கையில. அப்படின்னா கொடுத்தா ஐயோ என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு கூடாது. சவாலை ஏற்றுக்கணும். தவறுகள் வரும், குறைவுகள் வரும், பலவீனங்கள் வரும், இருந்தாலும் அதை தாண்டி நம்ம போகணும். ஹல்லேலூயா. பெண்கள் நம்மளாம் ஏமாத்த தான் படுவோமே தவிர நம்பி தான் ஏமாந்து போவோம், இல்லைன்னா சோர்ந்து போவோம். ஆனால் நம்ம என்னது கலக்கம் அடைஞ்சு பின்வாங்கி சோர்ந்து போக மாட்டோம், தோத்து போக மாட்டோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுதல்ல முதல்ல உயிர்த்தெழுது அவர் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது யாருக்கு? பெண்களுக்கு தான். உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல பார்த்தது யாரு? பெண்ணு தான். அதான் மத்தேயு மாறி மாறி வாசிக்கப்பட்ட புஸ்தகம். உயிர்த்தெழுந்த செய்தியை முதல்ல சுவிசேஷமா உலகத்துக்கு அறிவிச்சது யாரு? இந்த ஸ்திரீகள் ஓடி போய் தான் எங்க அறிவிச்சாங்க? போய் சீசர்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் தான் என்னது, அந்த சீசர்கள் பேதுரு யோவான் எல்லாம் ஒடியாராங்க, சர்ச்சில் இருக்க மூப்பர்கள்லாம் ஒடியாராங்க, பெரியவங்கலாம் அப்போஸ்தலர்கள்லாம் ஒடியாராங்க. பெண்கள் என்ன பண்ணாங்க? மிகப்பெரிய அற்புதமான காரியம். பெண்களினால விழுந்து போனாங்க, பெண்கள் பலவீனமானவர்கள், பெண்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அந்த தோட்டத்துல பார்த்தோம், இந்த கல்லறை தோட்டத்துல பெண்களுக்கு தான் முதல்ல உயிர்த்தெழுதல் செய்தி அறிவிக்கப்பட்டது. பெண்கள் தான் முதலில் உயிர்த்தெழுதல் செய்தியை வெளியில கொண்டு போய் சுவிசேஷமா சொன்னாங்க மற்றவர்களுக்கு. பெண்களுக்கு தான் முதல் உயிர்த்தெழுதலுடைய சரீரத்தை ஆண்டவரை முதல்ல பார்த்தது பெண்கள் தான். ஹல்லேலூயா. உச்சமா கரங்களை தட்டலாமா? அப்படிப்பட்ட பெண்களுடைய வரிசையில நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதுக்காக இந்த நாளினுடைய செய்தி பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு இல்லையா உயிர்த்தெழுதல் செய்தி அப்படின்னு ஒற்ற பகுதியில போல நம்மளுடைய பெண்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய அம்மா, நம்முடைய தாயார், நம்முடைய மாமியார் நம்ம தான் ஊக்குவிக்கணும். நீ ஊழியம் செய்யுமா, நீ இந்த இடத்துக்கு படிக்க போகுமா, நீ உனக்கு வர நிர்வாகம் ஆண்டவர் பார்த்து வர பக்கபலமா கூட இருக்கமா, நீ ஊழியம் பண்ணுமா, நீ வேலைக்கு போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். அப்ப இருக்கிற ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாங்க? ஒடுக்கி வச்சுட்டு உன்னால முடியாது, உட்காரு, வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த யூத மார்க்கத்துல சொல்லியிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. ஆனாலும் 3 மணிக்கு எந்திரிச்சு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய காரியமா இருந்திருக்கும். பக்கத்துல இருக்கிற மற்ற ஸ்திரீகளே சொல்லியிருப்பாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஆனா கூட இருக்கிற அந்த இயேசு கூட இருந்தார். இயேசுவோட கூட இருந்த ஸ்திரீகள் தான் இப்படி வைராக்கியமா இருந்தாங்க. அப்ப இயேசுப்பா கூட இருந்தப்ப எவ்வளவு சொல்லியிருப்பாரு, உங்களால முடியுமா? இயேசுவோட கூட இருந்தவங்க ஊழியம் செய்ய வச்சார். மாத்தாள், மரியாள், சலோமி, அப்புறம் இன்னொரு மரியாள், எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். நம்மளும் இயேசுவை போல ஆண்கள்லாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய சகோதரிகளை, தங்கச்சியை, அண்ணனை, அக்காவை, மனைவியை, நம்மளுடைய மாமியாரை, அம்மாவை என்ன பண்ணணும், தட்டி ஒரு ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். உன்னால முடியும், நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி எழும்பு. இயேசுவை போல இருக்கும்போது இயேசுவோட இருந்த ஸ்திரீகள் போல நம்மளுடைய ஸ்திரீகளும் எழும்பி பிரகாசிப்பார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ உயிர்த்தெழுதின் தேவ செய்தியை நாங்கள் கேட்க முடியாத ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. இன்று நாளில் மிகப்பெரிய சத்தியத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த அதிகாலையில 3 மணிக்கு
யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பயமா இருந்தாலும் பரவாயில்ல, தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இயேசுடைய வார்த்தையை கேட்டு நாங்க போறோம், விசுவாசத்துல நாங்க பலப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து சென்றாங்க. அந்த 3 மணியில 4 மணியா இருந்தாலும் போனாங்க. அவங்களுடைய வர்க்கங்களை, அவங்க விசுவாசத்தை அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. எந்த கலக்கம், எந்த பயமும் இல்லாம அவங்க தடுக்காம அவங்க கடந்து சென்றாங்க ராஜா. தேவதூதர்கள் வந்த போதும், கலக்கம் அடைந்திருந்த போதும், அந்த கல்லறைக்குள்ள போகும்போதும் எந்த இடத்துலயும் சோர்ந்து போல. அப்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி இந்த பெண்களுக்கு, மேசியா பெண்களுக்கு வந்திருக்கிறது ராஜா. நாங்கள் அநேக நாட்களாக இந்த 2025 மிகப்பெரிய எழுப்புதலை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. பெண்கள் ஐக்கிய கூடுகை, சிறுவர் கூடுகை, இதை நடத்துகிற காரியங்கள், உபவாச கூடுகை, பெண்கள் காரியங்கள், நிறைய காரியங்களை நீர் எழுப்பி கொண்டு இருக்கிறீர். இன்னும் வைராக்கியமான பெண்களை, வைராக்கியமான வாலிப பெண்களை, வைராக்கியமான குழந்தைகளை நீர் எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம் ராஜா. மிகப்பெரிய எழுப்புதல் எங்களுடைய மேசியா திருச்சபையில பெண்கள் மூலியமா நீர் எழுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் ஆண்கள் அதற்கு உறுதுணையா இருக்கும்படியாக, அதுக்கு பக்கபலமா இருக்கும்படியாக, தைரியமா இருக்கும்படியாக தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல நாள்ல எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நான் விசுவாசத்துல பலப்படணும், நான் சோர்ந்து போயிடக்கூடாது, நான் யார் என்ன சொன்னாலும் நாங்க பின்வாங்கி போயிடக்கூடாது, நான் பலவீனமான பாண்டம் இல்ல, நான் தைரியமான பெண்மணி, நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிற பெண்மணி, நான் இயேசுடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக தேவரீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் பலப்படுத்துங்க. இன்னும் அநேக நிர்வாகங்கள், அநேக பொறுப்புகள், அநேக ஊழியங்கள், அநேக படிக்கிற ஸ்தலங்கள், அநேக வேலையின் காரியங்கள் அதிகமாய் புறப்பட்டு வரட்டு, வாய்ப்புகள் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஊழியக்காரன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன், நீர் என்னை அழைத்தது உண்மையானால் இந்த வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்த வேண்டுமா செபிக்கிற ராஜா. அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேக இன்னும் அதிகமான பெண்கள், அதிகமான ஸ்திரீகள், அநேகமான வாலிப பெண்கள், குழந்தைகள் இன்னும் எங்களுடைய மேச சபைக்கு கடந்து வர தேவரீர் கிருபை பாராட்டுங்க. ராஜாக்களாக, எஸ்தர் ராஜாத்திகளாக நீர் மாற்றி தர வேண்டுமா செபிக்கிறோம். அசரனாக இயேசு நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.